25ல் 70. 25ல் 70. ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். மேலும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். மனம் திருந்தும் பொழுது அது நன்மையாக மாற்றி அமைக்கப்படுது. ஆனால் அதை திருப்பி தொடராமல் பாதுகாப்பு கிடைக்கணும். மீண்டும் பாவத்திலேருந்து அந்த பாவத்தை நான் செய்யாமல் பாவத்துடனே மீட்டு கொடுத்துன்னு கேட்கறது பதிலாக மீண்டும் அதை பார்த்து தொடருவோம். அதை நியாயப்படுத்தவும் செய்வோம். அதனால் முதல்ல ஏன் அமைதி கெடுது அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் இறைவன் பக்கம் திரும்பலை, அல்லாவின் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருதயங்கள் அமைதி பெறுகின்றன, நான் அல்லா பக்கம் திரும்பலை, என் பிரச்சனைகளுக்கு நானே சில வழிகளை வச்சிருக்கிறேன், இதுலேருந்து மீண்டலாம், சில மனிதர்களையும் வச்சிருக்கிறேன், சில அறிவையும் வச்சிருக்கிறேன், சில பொருளையும் வச்சிருக்கிறேன், என் பிரச்சனை இதுலேருந்து மீண்டலாம். வெளில தெரியலன்னு நினைக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள இறைவன் பார்த்துன பயமே நமக்கு இல்லை. நம்ம ஒரு பாவத்தை பண்ணால் கூட மனித தெரிஞ்சிருமேங்கிறதுக்காக நம்ம ரெண்டு தூக்கிடுறோம், அது தெரிஞ்சிட வேண்டாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவன் பார்த்துருக்கான பயத்தோடு நம்ம அம்புக்கும் திரும்பிப்பான். ஒரு காரியத்தை ஈடுபட்டு அது வெளிப்பட்டா என் கண்ணியம் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் இறைவன் பக்கம் திரும்பின வழிய என் இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கானே அந்த பயபக்தி நான் பாவம்னு கேட்டுருவான் பார்த்தா அதுவும் நம்ம பாவம்னு கேட்க கிடையாது. அப்போ நம்ம யாருக்கும் பெரும்பாலும் பயப்படணும், மனிதனுக்கு தான் பயப்படுறோம், இறைவனுக்கு பயப்பட கிடையாது. ஆனால் மனசுக்குள்ள இறைவனுக்கு பயந்து வாழ நினச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் இறைவனுக்கு பயந்து எந்த ஒரு காரியத்தையும் விலகவும் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் நான் ஈடுபடவும் இல்லை, இறைவனுக்கு பயந்து விலகவும் இல்லை, செய்யவும் இல்லை. நம்ம செய்கிறதெல்லாம் மனுஷனுக்கு பயந்து தான் சில காரியங்களை செய்கிறோம், மனிதனுக்கு பயந்து சில விலகுற வழியாது சொல்லும்போது இறைவனுக்கு பயந்து வாழ்றேன். ஆமாம், இறைவன் நம்பி வாழ்றேன்னு சொல்கிறோம், உண்மையிலேயே நம்பிக்கை இறைவன் மேலே கிடையாது. அப்படி இறைவன் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் மனசில் கவலையும் பயமாக இருக்கக்கூடாது. அல்லாவின் பாதையில் இருப்பவர்களுக்கு 10:62 10:62 அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாவின் பாதையில் இருப்பவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். உண்மையிலே நம்ம அல்லாவுடைய பாதையில் இருந்தோம்னு சொன்னா எவ்வித அச்சமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். நம்மகிட்ட அச்சமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, கவலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்னுடைய பாதையை தவறி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான இறைவனுக்கு ஒப்படைக்கல, எனக்கு எது முடியல அதை மட்டும் ஒப்படைக்கிறேன், மீண்டும் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன், இன்னும் பிரச்சனைகளை சொல்ல போக தான் பார்க்குறேன். அதனால நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை இறைவன் ஒப்படைக்கணும். இறைவா என்னையும் என் குடும்பத்திலையும் என் மனுஷன் நீயே பொறுப்பேற்று வளர்த்து வாழ வைக்கும் காலமெல்லாம் அப்படிங்கிற இறைவனோட பொறுப்பேற்ற வேண்டியிருக்குது.